ஓம் காலகால ஈஸ்வராய நமக பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா துலா லக்னம் எப்போ போய் டாப்பில் போய் உட்காரும்? எல்லாருக்குமே கேள்வி இருக்கும். சார் நான் எப்போ சார் லைஃப்பில் முன்னேறுவேன், பணம் காசு எப்போ வரும், தொழில் எப்போ நல்லா ஓடும், இதுதான் கான்செப்ட். மற்ற பற்றியெல்லாம் எது கவலை. ஏன்னா எனக்கு பொருள் இல்லைன்னா உலகம் நமக்கு சொந்தம் இல்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. காசு இருந்தால் தான் எல்லா இடத்துலையுமே மதிப்பு. அப்படி இருக்கும்போது இந்த துலா லக்னத்துக்காரர் எப்போ லைஃப்பில் ஜெயிப்பான்? துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், குரு, கேது, சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த திசைகளில் ஏதாவது ஒன்று லைஃப்பில் வராமல் லைஃப்பில் முன்னேற்றம் கிடையாது. அதில் பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகம் அப்படின்னா குரு, அதுக்கு மிக முக்கியமான பங்குண்டு. கேதுவுக்கு மிக முக்கியமான பங்குண்டு. சூரியன், சந்திரன், செவ்வாய் இது எல்லாமே வந்து இந்த உறவு கிரகங்கள், கௌரவ கிரகங்கிற கான்செப்டில் சின்னதாக தான் கொடுக்கும். இதில் வந்து பாருங்கள், உத்தியோகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு 6ஆம் அதிபதி, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து கேது எங்கே இருந்தாலும் சரி, குரு வீட்டில், சந்திரன் வீட்டில், சூரியன் வீட்டில், செவ்வாய் வீட்டில் இருந்துட்டால் இந்த ஜாதகர் மிகப்பெரிய உச்சபட்சமான ஒரு நிலையை அடைஞ்சிடும். ஒன்று குரு திசை வரணும், இல்லை கேது திசை வரணும். என்ன சார், துலா லக்னத்துக்கு துலாங்கிறது சுக்கிரன், குருங்கிற ஒரு நெகட்டிவிட்டி, ரெண்டுமே ஜென்ம பகை. எப்படி கொடுப்பாருன்னா உறவு காரகத்தை கொடுக்காது, பொருள் காரகத்தை கொடுக்கும். திரும்ப அதே சொல்கிறோம். ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் பாவிகளாக வருதோ அந்த பாவிகளுக்குத்தான் பொருளாதாரத்தை தரக்கூடிய அதிகாரம் உண்டு. நட்பு கிரகங்களாக வர்றதோ அல்லது லக்ன சுபர்களாக வரவங்களுக்கோ உங்களுக்கு பொருளாதாரத்தை தரக்கூடிய அதிகாரம் கிடையாது. அது உறவுக்காரகத்தை மட்டுமே உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்து சேர்க்கும். கல்யாணம், அதுக்கப்புறம் குழந்தை குட்டிங்க, அம்மா அப்பா கூட சேர்ந்து இருக்கிறது, கூட்டு குடும்பமாக இருக்கிறது, இந்த விஷயங்களையும் மரியாதை, கௌரவம் இந்த மாதிரி கொடுக்கறதுல தான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குமே தவிர காசு பணத்தை கொடுக்காது. அப்போ காசு பணத்தில் நான் டாப்பில் வரணும்னு யாராவது நினச்சிங்கன்னா துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு திசையோ கேது திசையோ கன்ஃபார்மாக இருக்கணும். அப்படி இல்லை சார் அப்படின்னா சந்திர திசை நடக்கலாம். அந்த சந்திரன் குரு சாரத்தில் அல்லது கேது சாரத்தில் உட்காந்துட்டா டாப்பாக வேலை செய்யும். அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. அதுவும் இல்லை அப்படின்னா உச்சபட்சமான நிலை அது வந்து சூரியன். துலாத்துக்கு சூரியன் யார் சொல்லுவோம்? பாதகாதிபதியும் போ. ஆனால் அவர் குடுப்பினை கிரகம் நம்ம சொல்கிறோம். அது என்ன பாதகம்னா உயிர் பாதகம். அந்த லக்னத்துக்கு